ஸோ இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் வந்து மின் இருமுனையினால் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்திற்கான கோவை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு 5 மார்க்காக இருந்தாலும் படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுத ஆரம்பிங்க. படம் அப்படின்னு எழுதிட்டு இந்த டயக்ராமை நீட்டாக போடுங்க. ஓகேவா, இது வந்து ஒரு அச்சுக்கோடு. இந்த அச்சுக்கோடில் வந்து 2 சார்ஜஸ் இருக்குது, அதாவது 2 மின்துகள் இருக்குது. ஒன்று வந்து எதிர்மின்துகள், அதாவது மைனஸ், சரியா. இன்னொன்று வந்து நேர்மின்துகள். ஓகேவா, இப்போ எதிர்மின்துகள் நேர்மின்துகள் பக்கத்தில் இருக்கும்போது 2க்கு இடையில் ஒரு விசை இருக்கும். அதுக்கு பேர் தான் கூலும் விசை. அந்த விசையை வந்து எப்படி செய்வோம்னா மின்புல கோடுகளால் சொல்லுவோம். அந்த மின்புல கோடுகள் பழைய சேர்ந்தது தான் மின்புலம். இப்போது இந்த 2 மின்துகளும் ஒரு அச்சுக்கோட்டில் இருக்கும்போது இந்த இதில் உருவாகிற மின்புலம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். மைனஸ் கியூவோட இது வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும், மைனஸ் இ. ப்ளஸ்ஸோட இது வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும், அது வந்து இ ப்ளஸ். இந்த மாதிரி புக்கில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. இதுக்கு இடையில் என்ன இருக்குன்னா மின் இருமுனை இருக்கும். சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள மின் துகள்கள் மின் இருமுனையை உருவாக்கினா 2 மார்க் படிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருக்குது என்னது, மின்துகள். இந்த மின்துகள் எப்போதுமே இந்த மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணும். ஏ, இது வந்து ஏ. இந்த ஏ சேர்ந்தது 2A, 2A which is equal to இந்த பி, அந்த மின் இருமுனை ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ இந்த டோட்டல் மின்புலம் இருக்கு இல்லையா, இது வந்து மைனஸ் இ, இது வந்து ப்ளஸ் இ. இந்த டோட்டல் வந்து இந்த பாயிண்டில் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்டில் இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சீன் எடுத்துக்கிறோம். நிகர மின்புலமானது இந்த இடத்துல இருக்கும். நிகர மின்புலம், மொத்த நிகர மின்புலம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மின் இருமுனையிலிருந்து இந்த நிகர மின்புலத்திற்கு இடையான தொலைவு வந்து ஆர், ஸ்மால் ஆர். ஓகேவா, ஸோ இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமை நீட்டாக போடணும். டயக்ராம் தப்பாக போட்டோம்னா கொஸ்டினை தப்பாயிடும். நீ விளக்கம்னு போட்டு சும்மா சின்னதாக எழுதுங்க. விளக்கம், விளக்கம் எழுதிட்டு இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ என்பது மின் துகள்கள். மைனஸ் இ ப்ளஸ் இ என்பது மின்புலம். ஓகே, பி கேப் என்பது மின் இருமுனை. ஆர் என்பது தொலைவு. இந்த மாதிரி எழுதிடும். விளக்கம் அந்த மாதிரி எழுதினா போகும். ஸோ அடுத்து வந்து சமன்பாடு எழுத போகணும். சமன்பாடில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் கியூ மின்துகளால் உருவாகும் மின்புலம். மின்துகளால் உருவாகும் மின்புலம். ஓகேவா, ப்ளஸ் மின்துகளால் உருவாகும் மின்புலம் ப்ளஸ் மின்துகளால் உருவாகும் மின்புலம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல உருவாகுது. ப்ளஸ் கியூக்கு வந்து இங்கே உருவாகுது. ஓகேவா, அப்போ இந்த ப்ளஸ் கியூவிலேருந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் சி தான் எடுக்கணும்.
இந்த பாயிண்ட்ஸ் ப்ளஸ் க்யூலேருந்து இந்த பாயிண்ட் சிக்கு பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கணும். ஓகேவா? இந்த ப்ளஸ் க்யூலேருந்து இந்த பாயிண்ட் சி நிகர மின்புலம் இங்கே தானே இருக்குது, அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கூலும் விதிப்படி நம்ம மின்புலத்திற்கான ஒரு டெரிவேஷனை டெரைவ் பண்ணியிருப்போம். மின்புலம் என்றால் என்ன? ஓரளவு மின்துகளால் உருவாக்கப்படும் விசை தான் வந்து மின்புலம் அப்படின்னு படிச்சிருப்போம். E which is equal to Q/A அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? உணரப்படும் விசைன்னு படிச்சிருப்போம். E ஈக்குவல் டு 1Q/4πε அந்த கூலும் விதியை பற்றி படிச்சிருப்பேன் ஏற்கனவே. ஓகே, இப்போ E ப்ளஸ் which is equal to 1/4πε0 இன்ட்டு Q/, கூலும் விதிப்படி இங்கே ஒரு தொலைவு வரும், R² அப்படின்னு வரும். சரியா? அந்த தொலைவு வந்து இந்த இருக்குது. எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் க்யூவிலேருந்து இந்த பாயிண்ட்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இங்கே எடுக்கிறதுனால இந்த மொத்த ஆர்லேருந்து இந்த ஏயை கழிக்கிறோம். இந்த ஏயை கழிச்சிரும். இந்த ஏயை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும்? R - A. இங்கே ஸ்கொயர் ஏன் போடுறோம் அப்படின்னா கூலும் விதிப்படி இங்கே என்ன வரும்? ஸ்கொயர் வரும். இன்ட்டு பி கேப். இந்த பி கேப் போல நம்ம மார்க் வச்சுருவோம். இது வந்து ஓரளவு வெக்டார். நம்ம போன வாட்டி 11th படிச்சிருப்போம். ஸ்கேலார் பண்பு வெக்டார் பண்புலேயே படிச்சிருப்போம். ஓகேவா? இது அதே மாதிரி அடுத்து -Q மின்துகளால் உருவாகும் மின்புலம் E - 1/4πε0 Q/. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா இந்த -Q மின்துகளில் உருவாகக்கூடிய மின்புலம் வந்து இங்கே இருக்குது. எதை நோக்கி இருக்குன்னா லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் போடணும். ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் போடணும். லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கிறதுனால இங்கே என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல வந்து மைனஸ் போடுறோம். Q/, இப்போ இதுக்கு எப்படி தொலைவு எழுதுறது? -Q மின்துகள் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஆரை எடுக்கணும். இந்த 6 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு. ஓகேவா? இந்த டோட்டல் 6 ப்ளஸ் A இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால R ப்ளஸ் A இங்கே என்ன போடணும்? ஸ்கொயர் போடணும். இன்ட்டு பி கேப். ஓகேவா? அடுத்து வந்து நிகர மின்புலம் கண்டுபிடிக்கணும். மொத்த நிகர மின்புலம் கண்டுபிடிக்கணும். மொத்த நிகர மின்புலம் E total which is equal to E plus E minus. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல E ப்ளஸோட மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னா 1/4πε0 Q/R - A ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இங்கே இடத்துல மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அதனால் இந்த இடத்துல என்ன போடுறோம்? மைனஸ் போடுறோம். இது எழுதுவோம். அடுத்து 1/4πε0 Q/R + A ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். இந்த இடத்துல என்ன? பி கேப். அது காமனாக என்ன செஞ்சிடலாம்னா வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அது காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா காமனான டைம் என்னென்ன இருக்குது? 1/4πε0 Q பி கேப்லாம் காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடுவோம்? வெளியே எடுத்துருவோம். அதை வெளியே எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? மேட்ச் பண்ணிக்கலாம். E total which is equal to 1/4πε0 Q பி கேப். இதெல்லாம் வெளியே இந்த சைடு வச்சுக்கிட்டாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 1/R - A ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/R +
ஏ ஹோல் ஸ்கொயர் இது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே வெளியே வச்சுக்கிடுவோம். q p cap 4/ε0 அது அப்படியே வெளியே இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுக்கும் மீச்சியமாக எடுத்தோம் அப்படின்னா r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? அப்போ இது இங்கே போயிடும். அப்போ r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அடுத்து இது என்ன, இது இந்த டேர்ம் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இது வந்து பின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? ஏபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ ஏபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா ரிமைனிங் QP cap 4/ε0 by r minus a into r plus a ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அது மாதிரி r ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் 2rn எழுதியாச்சு. மைனஸ் இது r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த r ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ இது என்ன ஆயிரும், 2ra 4ra அப்படின்னு வந்துடும். அப்போ இதை எப்படி எழுதலாம், QP cap by 4/ε0 இங்கே 2ra மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 4ra பை இங்கே நல்லா கவனி, இது வந்து எப்படி இருக்குன்னா r வந்து இது a மைனஸ் பி a ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா அப்படி இருக்குது. புரியுதா? a மைனஸ் பி a ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா அப்படி இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a மைனஸ் பி a ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதனால நான் இதை எப்படி எழுதுறேன்னா r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயரு வந்து இங்கே இருக்குது அதனால அந்த ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதுறேன்னு புரிஞ்சா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனாமியல் தேற்றத்தை யூஸ் பண்ண போகிறோம். பைனாமியல் தேற்றத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எது கேன்சல் ஆகும் அப்படின்னா ஆரோட மதிப்பு, நல்லா கவனி, ஆரோட மதிப்பு இந்த ஏயோட மதிப்பை விட லாங், இந்த அந்த ஆரோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஏயோட மதிப்பை விட லாங்காக இருக்கிறதுனால எதை எலிமினேட் பண்ணிடுவோம், ஏயோட மதிப்பு மிகச்சிறியதுனால ஏயை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஏயை எலிமினேட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், q இன்ட்டு பி கேப் பை 4/ε0 4ra பை இங்கே r ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆயிரும், r பவர் 4 அப்படின்னு வந்துடும், r பவர் 4 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1/4πε0 q இந்த 4 வந்து எப்படி எழுதுகிறோம்னா 2 × 2ன்னு எழுதுகிறோம். சரியா? 2 × 2ன்னு எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது இங்கே என்ன வந்துடும்னா 2 முன்னாடி போட்டுருவோம். ஓகேவா? ஒரு 2 முன்னாடி எழுதுகிறேன், ரிமைனிங் 2 அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்கும், 2r இருக்கும் அப்படியே. ஓகேவா? இங்கே இங்கே எழுதிடுறேன். ஓகே, இந்த டைம் அப்படியே இருக்கட்டும், 2r பை இங்கே ஒரு r பவர் 4 இருக்குது, p கேப் அப்படியே வந்துடும். அப்போ இந்த r கேன்சல் பண்ணியாச்சு, இதில் ஒன்று கேன்சல் பண்ணால் r³ வந்துடும். ஓகேவா? நம்மளுக்கு மின் இருமுனைக்கு ஈக்குவேஷன் என்னது, p கேப் which is equal to 2qa அப்படிங்கிறது தெரியும். அப்போது இந்த 2qaக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதணும், p கேப் அப்படின்னு எழுதணும். ஸோ 1/4πε0
இன்ட்டு 2QAக்கு பதிலாக என்ன வரும் P கேப், இந்த 2 முன்னாடி போட்டாச்சு, பை R கியூப் இன்ட்டு P கேப். இதுதான் வந்து என்னது மின் இருமுனையினால் அச்சுக்கோட்டில் ஏற்படுற மின்புலத்திற்கான கோவை. புரிஞ்சா? ஓகே.